அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இன்றைக்கி 5வது நாள். என்ன செய்தேன்? இன்றைக்கி ஒன்றும் செய்யலைங்க. இன்றைக்கி மாங்காய் சம்மந்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பாதி மாங்காவை, வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. ஒரு 2 சின்ன வெங்காயமாக, சின்ன மீடியமான வெங்காயமாக 2 போட்டு, பச்சை மிளகா 3, இஞ்சி சிறிய துண்டு, மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கின்னு, கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு அப்புறமா மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடுறது நல்லது. அப்போ தான் அந்த தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு அதன் பிறகு இதை அரைச்சி கொரப்பாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே மாங்காய்லாம் போட்டுட்டேன். இந்த சம்மந்தி கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குன்னு, அந்த வெங்காயத்துலேயும் ஈரத்தன்மை இருக்கும், அந்த மாங்காயிலையும் ஈரத்தன்மை தேங்காயிலையும் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. ஊற்றாமல் அந்த சம்மந்தி அரைச்சி அந்த கஞ்சிக்கு நாங்கள் வைத்து தொட்டுக்கிட்டோம். கடையில் வாங்கின வடை ஒரு சம்சா தான். நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக திறந்தாச்சு. அடுத்தது சஹருக்கு இன்றைக்கி என்ன செய்தேன்னா, சாம்பாரும் கோழி வறுவலும் தான் செய்தேன் இன்றைக்கி. சாம்பாருக்கு எப்போதும் போல் துவரம்பருப்பு 2, அதுலேயே நான் தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்புறம் முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி வைக்கிறேன். முள்ளங்கி ஒரு 2 முள்ளங்கி சின்னதாக எடுத்திருக்கேன். சாம்பார் நிறைய நம்ம வச்சாலும் அப்படியே வேஸ்ட் ஆகிடும். அதனால் கரெக்டாக நான் வச்சுக்கிறேன். 2 பேர் 3 பேருக்கு. எங்கள் அம்மா அம்மாவும் இருக்காங்க. அதனால் 2 பேர் நோன்பு. அவங்க வயசானவங்க, அதனால் ஒரு நோன்பு தான் வச்சாங்க. அதுக்கு மேலே அவங்களால வைக்க முடியல. அதனால் அவங்களுக்கும் குழம்பு வேணும் அப்படிங்கிறதுனால இதில் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் விட்டு, கடுகு போட்டு, காய்ந்த மிளகாய் போட்டு, இதில் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இடிச்சிக்கங்க, உரலில் இடித்து அதையும் தாளிக்கும் போது போட்டுக்கங்க. பெருங்காயத்தூள் சிறிது போட்டு, இந்த முள்ளங்கி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடுவேன். பச்சை மிளகாலாம் போட்டு, சாம்பார் பொடி 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஏற்கனவே துவரம்பருப்பில் இருக்குது. தண்ணி தேவையான அளவு தண்ணி போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு மூடின்னு இது நல்லா கொதி வேகட்டும். நம்ம தாளிப்பெலாம் கொடுத்தாச்சு. அடுத்தது பருப்பு இதில் ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான். இப்போ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 3 பீஸு எடுத்து அதில் ஏற்கனவே நான் சிக்கன் குழம்பு வைத்திருந்தேன். அந்த சிக்கன் இருந்துச்சு. அதனால் இப்போ சிக்கன் எடுத்து அதில் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் லெமன் அரை லெமன் பாதி, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் தராபியாக தொழுதுட்டு தான் இந்த சிக்கனை வறுப்பேன். அது வரைக்கும் இது ரெஸ்ட்டு எடுக்கட்டும். நான் ரம்லானை பற்றி ஒரு வாசகம் சொல்ல போகிறேன். நீங்கள் தினமும் ஃபஜர் தொழுக முடியும் என்பதை சஹர் நேரம் உனக்கு உணர்த்துகிறது. நீங்கள் இரவில் எழுந்து தொழுக முடியும் என்பதை தராவிய தொழுகை உனக்கு உணர்த்துகிறது. நீங்கள் வைக்கும் நோன்பு உன் நப்சை கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர்த்துகிறது. பொறுமையுடன் நோம்பிலிருந்து இஃப்தாருக்கு பிறகு நீ அடையும் இன்பம் துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது என்பதை உணர்த்துகிறது. ஒரு மாதம் மட்டும் ஈமானை அதிகரிக்க அல்ல ரமலான், நிரந்தரமாக ஈமானை அதிகரிக்க வழிகாட்டுகிறது ரமலான். ஒவ்வொரு வாசகமும் நம்ம எடுத்து படிக்கும்போது நான் நோன்புக்கு எவ்வளோ இந்த ரம்லான் மாதத்தில் நன்மைகள் இருக்குது. இதுக்கு பிறகும் நம்ம ஈமானை அதிகரிக்கையும் வழிகாட்டுகிறது ரமலான். எப்படிப்பட்ட வாசகம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தினமும் குரானும் ஓதிட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கின்னு கடைப்பிடிக்கணும். நிறைய திக்ரும் துவாவும் ஓதுங்க குரான் ஓதிட்டு. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சிக்கனை எடுத்து வறுத்துக்கிறேன். சிக்கன் வறுத்துட்டு இதோட சஹருக்கு தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரும் வச்சுருக்கேன், சாதமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தராபியை தொழுதுட்டு தான் சாதமும் சிக்கனும் ரெடி பண்ணேன். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.